1 minute. You are. Am I audible? Yes, I'm audible. Okay, thank you. Om Sri Gurubhyo Namaha Harihi Om Klam Bharadaram Vishnum Jadivarnam Jadarbhujam Prasanna Vadanam Dhyayet Sarva Vigna Pashantaye Araktabam Trinetram Manimukamayim Akshamalam Dadanam Astam Bojai Sabasam Gadamadana Danusayakair Vispurantim Apinot Tungavachoragavariviladattaraharajalangim Yayet Kamangasamstam Arunimavadanam Ishwarim Ishwaranam Atma Vinnadivakaram Jidanandagananguham Prakasam Vimalam Shantam Brahmanyam Samupasmahe Shanta Vimala Prakasa Atma Gujidanandamandita Prakasananda Midhunasa Kulashreni Sada Jayati Vande Gajendra Vamangarudavalabhaslishtam Kumkamaparagashonam Govilagi Nijaragorakapītam Jnanānandamayam Devam Nirmalaspatikākritim Ādhāram Sarvavidyanam Ayagrivam Upasmahe Astu Vasrayase Nityam Vastu Vamangasundaram Yadastridiyam Vidusham Dhridivriyam Dripuram Mahaha Natva Sri Guhanandanada Pangeragaddvayam Varivasya Deepika Kriyate Dhuna Vidyanam Jamanonam Manusankyanam Vidyanam Upadeshta Jayititaram Narasimhanandanada Guru Varivasya Ragasyakhya Grantho Yaha Sena Nirmitaha Tatra Durgatana Shabdana Martaha Samkshipta Katyate Paramakuhyamana வரிவசியா ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்கர் ராயரனுடைய ஒரு ரத்ன கிரந்தத்தை நம்ம பார்த்துன்னு வரோம். அதுல முதல் அம்சத்தில் இருக்கக்கூடிய 43-44 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதனுடைய தொடர்வை ஆரம்பத்திலேருந்து இந்த எந்த இடத்துல தொடர்பு ஆரம்பிக்கிறதோ அதுலேருந்து பார்த்துன்னு வந்தால் இன்னும் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும்னு நினைக்கிறோம். குரு கிருப்பையில் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப துரூகமான விஷயமா இருக்கிறதுனாலையும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை யதோக்தமாக அப்படியே சொல்கிறதுக்கும் நமக்கு பிராப்தம் கிடைக்கணும். அது மனசில் புரிஞ்சு அனுஷ்டானத்துக்கு வர அளவுக்கு குரு கிருப்பை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விஸ்வங்களை பற்றி திருப்பி ஆரம்பிக்கிறோம். இது ஏற்கனவே விஸ்வங்கள்ன்றது சப்த விஷுவம் அப்படின்னு 7 விதமான விஷுவங்களை பற்றி சொல்லியிருக்கு. விஸ்வம்ங்கிற பதத்துக்கு என்னன்றத போன வாட்டி நம்ம பார்த்தோம். சம பரிமாணமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்த மாறுபட்ட ஒரு விஷயத்தோட இணைத்து பார்க்கறதுக்கு விஸ்வம்னு பேரு. சம பரிமாணத்தோட இருக்கக்கூடிய 2 விஷயத்த அதோட வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட சேர்த்து பார்க்கக்கூடியதுக்கு விஷுவம்னு பேரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி நமக்கு சொன்னா புரியுங்கிறதுனால சொல்லி இருக்கக்கூடிய திருஷ்டாந்தம் என்னன்னா, பகலும் இரவும் சேர்ந்து பகலும் சமமா இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை மாசத்தினுடைய முதல் நாளும் சைத்திர மாசத்தினுடைய முதல் நாளும் பகலும் இரவும் சமமா இருக்கக்கூடிய காலம்னு ஜோதிஷ சாஸ்திரம் மூலமா நமக்கு சொல்ல வந்திருக்கு, தெரிய வந்திருக்கு. அதுல சொல்லியிருக்கக்கூடிய ரீதியா இதுக்கு சம்பந்தம் காலமானது 2 சமம் அப்படின்றத சொல்ல வர்றதுக்கு தான் அது சொல்றது. ஆனா இந்த விஷுவம்ன்றத புரிய வைக்கிறதுக்கு சொல்றது என்னன்னா, சூரியனுடைய கதாகதியை வச்சுண்டு சூரியன் மேஷத்துக்குள்ள பிரவேசிக்கும்ன்றதுனால அதுக்கு மேஷ விஷுவம் அப்படின்னும், கார்த்திகை மாசத்துல துலா ராசிக்குள்ள
சூரியனுடைய பிரவேசம் வர்றதுனால அது துலா விஷுவம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் பகலும் இரவும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமமா இருக்கக்கூடிய நாட்கள் 2 அப்படிங்கிறத காமிச்சு, சமமா இருக்கக்கூடிய 2 விஷயத்தை காமிச்சு, இதனுடைய சூரியனுடைய கதாகதியை வச்சுண்டு இதுக்கு விஸ்வம்னு பேரு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுல என்ன புரியுறது அப்படின்னா, சமமா இருக்கக்கூடிய 2 விஷயத்தை காமிச்சு அதுக்கு சம்பந்தம் இல்லாம அதுக்கு சம்பந்தம் இல்லாம என்ன, அதுக்கு தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த காமிச்சு அதனுடைய கதாகதியினால இதுக்கு விஸ்வம்னு பேரு அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி இங்க 7 விதமான விஸ்வங்களை பத்தி நமக்கு இங்க சொல்றார். இதுல முதல் விஷுவமானது பிராண விஷுவம்னு சொன்னோம். பிராண விஷுவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூலம் மந்திரமானது முதல் கூட்டமா இருக்கக்கூடியது மூலாதாரத்திலிருந்து கிளம்பி நாதமானது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அநாகதத்து வரைக்கும் வந்து அநாகதத்திலேருந்து முதல் கூட்டத்தினுடைய ஹ்ரீம்காரத்தில் இருக்கக்கூடிய நாதமானது பிரம்மரந்திரம் வரைக்கும் போய் சேர்றது. 2வது கூட்டமானது அநாகதத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆக்ஞா பரியந்தம் வந்து ஆக்ஞாலேருந்து அந்த 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹ்ரீம்காரமானது நாதமாக பிரம்மரந்திரம் போய் சேர்றது. ஆக்ஞா சக்கரத்திலேருந்து 3வது கூட்டத்தினுடைய ஹ்ரீம்காரமானது அங்கேருந்து ஆக்ஞா சக்கரத்திலேருந்து லலாட்ட பரியந்தம் வந்து லலாட்டத்திலேருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் அதனுடைய நாதமானது சஞ்சாரிக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய பாகங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்த்த ரீதியில பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியானது தான் இந்த ஹ்ரீங்காரமானது பிரம்மரந்திரத்தை போய் சேர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். 2வதா இருக்கிறது என்ன அப்படின்னா, அது 2வதா இருக்கக்கூடிய 2 விஷயத்தினுடைய சமமா இருக்கக்கூடியதை சொல்லி 3வதோட புரிய வைக்கணும். அப்ப 2வதா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவமானது சங்கல்பிச்சாலே ஒழிய நம்மளால அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது. மனசனுடைய சங்கல்பத்தினுடைய இருக்கிறதுனால தான் நம்மளால அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண முடிகிறது. அப்போ மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தத்துவமானதும் இதே மாதிரி மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் வரைக்கும் அது வியாபிச்சு போறதுனால தான் நம்மளால அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண முடிகிறது. இவைகள் 2த்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு 4 ஆத்ம வஸ்து இருக்கு. அது இருந்தா தான் இது 2த்துக்குமே வேலை செய்யும். பிராணசக்தியோ மனமோ இவை 2மே வேலை செய்யறதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால்தான், எப்படி அந்த இடத்துல மேஷ விஷுவம் அப்படின்னு சொன்னோமோ, இந்த இடத்துல துலா விஷுவம்னு சொன்னோமோ, சூரியனுடைய கதாகதி சூரியனை வச்சுத்தான் அது அப்படின்னு சொல்லி புரிய வச்ச மாதிரி 4 ஆத்ம வஸ்துவானதுதான் இதுக்கு அதிஷ்டானம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மனசையும் பிராணமும் இவை 2த்துக்கும் அதிஷ்டானமா இருக்க. வாஸ்தவத்துல ஆத்மான்னு சொல்லக்கூடிய 4 ஆத்ம வஸ்து எதுலையுமே ஒட்டாத வஸ்து. ஆனா எதுலையுமே ஒட்டாத அந்த வஸ்துவும் அதனுடைய கதாகதியை வச்சுண்டு இவைகள் 3 வெவ்வேறு இல்ல ஒண்ணுதான் அப்படிங்கிற பாவனை பண்றதுக்கு பிராண விஷுவம்னு பேரு. பிராணமானது மூலாதாரத்திலேருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் அந்த அநாகதத்திலேருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் அதனுடைய நாதத்தினுடைய சஞ்சாரங்கள் உண்டு. அது பிராணசக்தியினால அது மேல போறது. மனம்ன்றது சங்கல்பிச்சாலை வழியா இதை சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது இவைகள் 2த்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து தான். இவைகள்ல பேதம் இல்லை, 3மே ஒரே விஷயம்தான்னு அறிஞ்சுக்கிறது தான் வந்து பிராண விஷுவம்னு பார்த்தோம். 2வதா இருக்கக்கூடிய மந்திர விஷுவம் அப்படிங்கிறதுக்கும் போன கிளாஸ்லயே நம்ம இதை பார்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னா, பிராத்தமிக கூட்ட நாதே தொது அநாகதாத் பிரம்மரந்திராந்தே வியஷ்டி சமஷ்டி பேதாத் பீஜஸ்ச சதுஷ்கஸ்ய ஸ்வஸ்ய. இதுலயும் 4 ஆத்மவஸ்து ஒண்ணு தனியா இருக்கு. முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நாதமானது அநாகதத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் வரையும் வருது. வியஷ்டி சமஷ்டி பேதாத். வியஷ்டி சமஷ்டின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இதுக்கப்புறம் அனாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அனாக்கியான்னு 4வது சப்தமா ஒண்ணு சொல்லி, அது வந்து திரோதானம் அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வஸ்துவா அனாக்கியா அப்படின்றத சொல்லி, இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்ல ஒரு கூட்டத்துக்கும் தனித்தனியாகவும் வெஷ்டியாகவும் முழு மந்திரமானது சமஷ்டியாகவும் வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இருந்து பீஜ சதுஷ்கஸ்ய
பீஜ சதுஷ்கம்னு வந்துடுது. முதல் கூட்டம் தனி, இரண்டாவது கூட்டம் காமராஜ கூட்டம், வாக்பவ கூட்டம் தனி, காமராஜ கூட்டம் தனி, அது தவிர சக்தி கூட்டம் தனின்னு தனித்தனியாக வெஷ்டியாக பார்க்கறது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு பூயிஷ்டமா இருக்கக்கூடியதுன்னு பார்த்து இவைகள் எல்லாம் சேர்ந்து சமஷ்டியா பார்க்கும்போது இந்த அனாக்கியான்னு சொல்லக்கூடிய திரோதானம் அனுகிரகமும் சேர்ந்து 5 விஷயமும் சேர்ந்தது சமஷ்டி. முழு மந்திரமானது சமஷ்டின்னு பார்த்தோமே. இந்த வெஷ்டி சமஷ்டி பீஜஸ்ய சதுஷ்கஸ்ய ஸ்வஸ்ய 4 ஆத்மவஸ்துவே தான் இது. இந்த வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இருக்கக்கூடியது இந்த 4 ஆத்மவஸ்துவே அப்படின்னு நம்ம அதோட லயப்படுத்தி பஞ்சவித ஐக்கிய அனுசந்தானத்தோட பண்ணக்கூடிய ஒரு பாவனைக்கு மந்திர விஷயம்னு பார்க்கணும். மந்திர விஷயம்ன்ற பதத்திலே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இது தவிர இவைகள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஸ்வஸ்ய 4 ஆத்மவஸ்து இவைகளை தவிர வேறு இல்லை அப்படின்னு இந்த வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த வித்யானது 4 ஆத்மவஸ்துவே அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதகன் தன்னுடைய 4 ஆத்மவஸ்துவ சமஷ்டியாகவும் வெஷ்டியாகவும் இருக்கக்கூடிய தனித்தனி கூட்டமா இருக்கிறதையும் மொத்தமா இருக்கக்கூடிய பஞ்சதசி கூட்டத்துல இருக்கக்கூடிய மந்திரமும் 4 ஆத்மவஸ்துவேங்கிற ஐக்கிய பாவத்தோட எப்படி சொல்றோம்னா, மந்திரம்ங்கிறது வேறு இல்லை, தேவதைங்கிறது வேறு இல்லை, சக்கரம்ங்கிறது வேறு இல்லை, 4 ஆத்மவஸ்து வேறு இல்லை அப்படின்னு ஐக்கிய அனுசந்தானம்னு சொல்றோமே. அப்ப மந்திரம்ங்கிறது வேறு இல்லை, 4ங்கிறது வேறு இல்லை அப்படிங்கிற பாவனையோட பண்ணக்கூடியத மந்திர விஷுவம் அப்படின்னு இந்த ஞானத்தோட இந்த ஞானத்தோட தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஆவர்த்தியாவது மந்திர ஜபத்தை நம்ம பண்ணினோம் அப்படின்னா மந்திர விஷுவமானது ஏற்படுறது. இப்படியாக நம்ம திருப்பி திருப்பி இதுக்கோசரம் இதெல்லாம் பண்றது அப்படின்னா, இந்த ஐக்கியானுசந்தானங்கள்லாம் வந்தாதான் ஞான சித்தியானது ஏற்படும். கடைசியா சொல்லக்கூடிய தத்துவ விஷுவம்னு சொல்லக்கூடிய விஷயத்திலே என்ன சொல்ல போறாருன்னா, இத்தனையும் சேர்ந்து 4 ஆத்மவஸ்துன்னு பாவிச்சு பண்ணக்கூடியதுதான் மந்திரமே அப்படின்னு சொல்றதுனால இதுல 2வது விஷயமா இருக்கக்கூடிய மந்திர விஷயம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இருக்கக்கூடிய முழு பஞ்சதசி மந்திரமானது ஸ்வஸ்ய அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கியேன நாதமயதாது விபாவனம் மந்திர விஷுவாக்கியம் அப்படின்னு இவைகள் வேறு இல்லை, இந்த மந்திரம் வேறு இல்லை, நான் சொல்லக்கூடிய ஆத்மவஸ்து வேறு இல்லை அப்படிங்கிற பாவனையோட பண்ணக்கூடிய 2வது பாவனையானது மந்திர விஷுவம்னு பார்க்கணும். 3வதா இருக்கக்கூடியது நாடி விஷுவம்ன்றது. இதுல இருந்து நம்ம இதையும் ஒரு கோடி பார்த்தோம் போன கிளாஸ்ல. இதுல இருந்து தெரிஞ்சுட்டு மேல போலாம். ஆதாரோத்தித நாதஸ்ய உச்சாராத் பிரம்மரந்திராந்தம் ஷட் சக்ரானான் கிரந்தீன் துவாதச பிந்தன் சுஷும் ஏவ யதா நாடீநாதார்ணானாம் சம்யோகே நாடிகா விஷுகம். மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் முன்னையும் பின்னையும் ஒரு கிரந்திகள் இருக்கு. மூலாதாரம் எடுத்தோம்னா மூலாதாரத்துக்கு மேலையும் கீழையும் ஒரு கிரந்தி இருக்கு. சுவாதிஷ்டானம் எடுத்தோம்னா சுவாதிஷ்டானத்துக்கு மேலையும் கீழையும் ஒரு கிரந்தி இருக்கு. இப்படியாக 6 கிரந்திகள் இருக்கு, 6 சக்கரங்கள் இருக்கு. இந்த 6 சக்கரத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் மேலையும் கீழையும் ஒரு கிரந்தி இருக்குன்னா மொத்தம் 12 விதமான கிரந்திகள் இருக்கு. இந்த 12 விதமான கிரந்திகளோடு கூடின இந்த விஷயம் இது இருக்க ஆதாரங்கள் இருக்க. இந்த மூலாதாரத்திலிருந்து கிளம்பின இந்த நாதமானது இவைகள் எல்லாத்தையும் பேதிச்சு ஒன்னொன்னுத்தையும் பொழந்து கொண்டு ஒரு கிரந்தியையும் பொழந்து கொண்டு இந்த ஒரு ஆதாரங்கள் வழியாக பேதிச்சுண்டு பிரம்மரந்திரத்துல சேர்றதுன்னு பார்த்தோம். இப்ப இப்படி போயின்னு இருக்க. இது எதுல போறது அப்படின்னு பார்த்தோம்னா, சுஷும்னா நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடி மூலமாக இது போறது. இந்த மந்திரமானது போறது பிராண வாயுவிலேருந்து போறது, இவைகள் ஆதாரத்து மூலமா போறது. ஆனா எதுல போறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதனுடைய பாதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுஷும்னான்னு சொல்லக்கூடிய பாதையில போறது அப்படின்னு ஐக்கியப்படுத்தி பார்க்கறதுக்கு மந்திரமானது மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் வியாபிச்சு இருக்கு. அது ஒரு ஆதாரத்தையா பேதிச்சுண்டு போறது. இப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இந்த 2த்தையும் எதுல போறது, அதனுடைய கதாகதி எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த நாடியில போறது. என்ன நாடி? சுஷும்னா நாடியில போறது அப்படின்னு பாவிக்கிறது மூணாவதா இருக்கக்கூடிய நாடி விஷுவம். இதான் மூணாவதா இருக்கக்கூடிய நாடி விஷுவம். இதுக்கப்புறம் இதுவே இப்படி மந்திரம் நான்ற ஆத்மவஸ்து இவைகள் செல்லக்கூடிய பாதை இருக்கு. என்ன பாதை இருக்கு? அந்த சுஷும்னான்னு சொல்லக்கூடிய பாதை இருக்கு. அதுதான் அது வழியாக ரெண்டு மந்திரமும் இந்த ஆதாரத்துல குண்டலினியானது இந்த ஆதாரங்கள் வழியா போறது. இதுவைகள் பேதம் இல்லை அப்படின்னு ஞானத்தோட பாக்குறதுக்கு மூணாவதான விஷயமானது நாடி விஷுவம் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுக்கப்புறம் நாலாவதா இருக்கக்கூடியது பிரசாந்த விஷுவம். பிரசாந்த விஷுவம்ன்றதுக்கு என்ன சொல்றோம்னா ரேபே காமகலார்ணே ஹார்த ஹார்த கலாயாம் ச பிந்துவாதௌ நாதாந்த அவதிநாதः சூக்ஷ்மதரோ ஜாயதே தத்ர சக்தேர் மத்யே தல்லய சிந்தனம் உதிதம் பிரசாந்த விஷுவாக்கியம். என்ன சொல்ல வர்றார்? ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ஷரத்துல இருக்கக்கூடிய இரு ஈ பிந்து, அதுதான் ரேபே காமகலார்னே ஹார்த. ஹார்தங்கிறது என்ன சொல்றோம்? பிந்து. ரேபம்ங்கிறது இருன்ற அக்ஷரமானது, ரேபமானது. காமகலைன்னு சொல்லக்கூடிய ஈ ஹ்ரீம்காரத்துல இருக்கக்கூடிய நாதத்துல இக்க விட்டுருங்க. இரு ஈ இம்முன்னு சொல்லக்கூடிய பிந்து. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆரம்பிச்சு கலாயாஞ்ச பிந்துவாதௌ. பிந்துவாதௌன்ற சப்தத்துல என்ன சொல்றாருன்னா பிந்து, அர்த்த சந்திரன், ரோதினி, நாதம், நாதாந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 ஒலி, 7 விஷயங்கள். இரு ஈ பிந்து, அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம், நாதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 ஸ்தானங்கள். இவைகள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மணியை அடிச்சோம்னா, வெங்கலத்தினால ஏற்பட்ட ஒரு மணி இருக்கு அப்படின்னா அதை அடிச்சோம் அப்படின்னா அந்த நாதமானது ஸ்தூலமாக டங் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த நாதமானது, ஸ்தூலமா இருக்கக்கூடிய நாதமானது சூக்ஷ்ம ரூபமாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுன்னு வந்து சூக்ஷ்ம ரூபமாக ஆகி, சூக்ஷ்ம ரூபமானது சூக்ஷ்ம தரமாக ஆகிறது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வந்து அதனுடைய அந்த சவுண்ட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வந்து அது எப்படி இருக்குன்னா சூக்ஷ்ம தரமாக ஆறுது. இதுக்கப்புறம் சூக்ஷ்ம தமமாக போறது. இப்ப இந்த ஸ்லோகத்துல இந்த பிரசாந்த விஷுவம்ன்றதுல நம்ம பண்ண வேண்டிய பாவம் என்ன அப்படின்னா, ஸ்தூலமா இருக்கக்கூடிய நாதமானது சூக்ஷ்ம ரூபத்தை அடைந்து அந்த சூக்ஷ்ம ரூபமானது சூக்ஷ்ம தர ரூபமாக ஆகக்கூடிய வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு பாவனைக்கு பிரசாந்த விஷுவம்னு பேரு. இது எப்படி போறது அப்படின்னா, ஒரு மணியானது அடிச்ச உடனே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தூலமானது சூக்ஷ்மமாகி சூக்ஷ்மமானது சூக்ஷ்ம தரமாக ஆகி இன்னும் அதனுடைய நாதம் ஃபுல்லா அடங்கல. அடங்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையை தான் சூக்ஷ்ம தரம்னு சொல்றோம். அந்த சூக்ஷ்ம தரமா இருக்கக்கூடியது எப்படி போறது அப்படின்னு பார்த்தோம்னா, மூலாதாரத்துல இருந்து கிளம்பின இந்த நாதமானது இங்க அநாகதத்துக்கு வரும்போது சூக்ஷ்மமாக ஆகி, பிராணவாயுவானது இன்னும் கொஞ்சம் கிளம்பி வந்து இங்க வரும்போது பிந்து கிட்ட வரும்போது சூக்ஷ்ம தரமாக ஆகி, அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பிந்து, அர்த்தச்சந்திரன், ரோஜினி, நாதம், நாதாந்தத்துக்கு வரும்போது சூக்ஷ்ம தரமான நிலைக்கு வந்து அது எதுல போய் லயமாறுது அப்படின்னா, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூக்ஷ்ம தரமானது நிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் சூக்ஷ்ம தமமாக ஆகல. அது எதுக்கோசரம் இதை சொல்லணும்? இந்த பிரசாந்த விஷயம்ங்கிறத சொல்ல டைரக்டாவே சூக்ஷ்ம தமம்னு சொல்லிட்டு போயிடலாமே. சூக்ஷ்ம தமம்னு டைரக்டா சொல்லாம அதுக்கு நடுப்புற ஒரு சூக்ஷ்ம தரம் அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவா முன்னாடி இருந்ததை விட ஸ்தூலமா இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வந்து சூக்ஷ்மமாயி, சூக்ஷ்மமானது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வந்து சூக்ஷ்ம தரமாக ஆயிருக்குன்னு ஒரு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த நாதத்தை நம்ம மைன்யூட்டா பார்க்கணும், அறியணும் அப்படிங்கிறத கோடி காமிக்கணும் இல்லையா? இது சூக்ஷ்மதமா மணி அடிச்சது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வந்தது, இல்லாமலே போயிடுது, அந்த சத்தமே இல்லாம போயிடுது அப்படின்னு டைரக்டா நம்ம சொல்ற வழக்கம். ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிடுத்துன்னு லயமா ஆயிடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிலை, இன்னும் கொஞ்சோண்டு அந்த நாதம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாவிக்கணும். அந்த பாவனையை கொண்டு வரதுக்கு வரும். சூக்ஷ்ம தமம்னு சொல்றதுக்கு முன்னாடி சூக்ஷ்ம தரத்துல கொஞ்சம் நிறுத்தி
இது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்து இவ்வளவு சூக்ஷ்மமா சூக்ஷ்ம தமமா ஆயிடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவனையா இருக்கக்கூடிய நிலையை காமிக்கிறதுக்கோசரம் பிரசாந்த நிலைன்றத அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை காமிக்கிறான். இந்த இடத்துல பிரசாந்த நிலையை அவர் சொல்றார், ரேபே காம கலார்னே ஹார்தே கலாயாம் பிந்துவாதோ பிந்துவாதோ ஆரம்பிச்சு நாதாந்த அவதிநாதா சூக்ஷ்ம தரோ ஜாயத்தே தத்ர சூக்ஷ்ம தரமாக ஆகி சக்தேர் மத்தியே அதுக்கு அடுத்ததாக நாதாந்தத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்தானமா இருக்கக்கூடிய சக்தியில போய் பிரவேசிக்கும் போது சூக்ஷ்மத்தமம் ஆக போறது. அதுக்கு மேல சூக்ஷ்மத்தமம் ஆக போறது. சூக்ஷ்ம தரமானது லயமாகக்கூடிய இடமானது எது அப்படின்னா சக்தேர் மத்தியே சக்தின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வந்து சூக்ஷ்ம தரம்ங்கிறது நிக்கிறது அப்படின்னு பாவிக்கிறது பிரசாந்த விஷுவம். இது இன்னொரு விஷயமாக நாலாவது விஷயமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அஞ்சாவதா சொல்லக்கூடிய விஷயமானது என்ன அப்படின்னா சக்தி விஷுவம். ஆறாவது விஷயமானது கால விஷுவம். சக்தி விஷுவம் கால விஷுவம்னு ரெண்டுத்தையும் ஒரே ஸ்லோக ஒரு 2 லைன்ல சொல்லி முடிக்கிறார். அது எப்படி சொல்றாருன்னா சக்தி விஷுவம் ஆக சக்தி விஷுவம்ங்கிறது என்ன அப்படின்னா சக்தியந்தர்கதநாதம் சமநாயாம் பாவையேல் லீனம். இப்படியாக நாதமானது அது ஒரு ஸ்தானங்களா வந்து சூக்ஷ்ம தரமாக ஆகி சக்திக்குள்ள பிரவேசிச்ச அந்த சூக்ஷ்ம தரமான நாதமானது இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்ம தமமாக ஆகி அது எங்க போறதுன்னா சமநாயாம் சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வியாபிகை அப்படின்னு சமனையை தாண்டி உண்மணி நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமனைங்கிற நிலையில வந்து சக்தியந்தர்கதநாதம் சமநாயாம் பாவையேல் லீனம் அது சூக்ஷ்ம தமமாக சக்தியில பிரவேசிச்ச சூக்ஷ்ம தரமான நாதமானது சூக்ஷ்ம தமமாக சக்திக்கு வந்து சக்தியிலிருந்து சமனாயாம் பாவையேல் லீனம் அது சமனையில வந்து சேரும் போது அது சூக்ஷ்ம தமமானது அப்படின்னு பாவிக்கக்கூடியது சக்தி விஷுவம். இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது சமநாகதம் உன்மன்யாம் ஏதே துவே சக்தி கால விஷுவாக்கியே. கடைசியா சொல்லக்கூடியது என்னன்னா அது உண்மணி அப்படின்ற நிலைக்கு போகும்போது நம்ம இதை சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து அதனுடைய நம்பர்லாம் கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது உண்மணிக்கு வரும்போது அதனுடைய இது 0ன்னு பார்த்தோம். ஒரு சின்ன சஞ்சலம் கூட இல்லாமல் லயிச்சு போய் இருக்கக்கூடிய இடமானது உண்மணி அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம முன்னாடி உள்ள கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். அந்த இடத்துல சமநாயாம் அந்தர்கதம் சமனாகதம் உன்மன்யாம் ஏதே துவே சக்தி கால விஷுவாக்கியே. என்ன ஆறுது அப்படின்னா சமனைக்கு வந்து சேரும்போது காலம்ங்கிறதே இல்லாமல் அது வந்து டோட்டலா அப்படியே நிசப்தமான ஒரு நிலையில வந்து நிக்கிறது. நிசப்தமாக எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நாதமானது லயிச்சு போயிடுத்து. லயிச்சு போயிடுதுன்னா அடங்கி போச்சு. அந்த நாதமானது ஸ்தூலமா டங்குன்னு ஒரு மணி அடிச்ச சப்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக சூக்ஷ்மமாகி சூக்ஷ்மமானது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வந்து சூக்ஷ்ம தமமாகி சக்திக்குள்ள பிரவேசிச்சு சக்தியிலேருந்து ஆரம்பிச்சு உண்மணிக்கு வரக்கூடிய இடத்துல சூக்ஷ்ம தமமாக அடங்கி போச்சு, லயமாகி விட்டது அப்படின்னு பாவிக்கக்கூடியது காலை. ஏன் இது கால விஷுவம்னு சொல்லணும் அப்படின்னா இதுல மாத்திரா காலமே கிடையாது. அது 0 லயிச்சு போய் அது இருக்கிற இடமே தெரியாம அடங்கி போச்சு அப்படின்னா அது எந்த விதமான அதுக்கு கால பிரமாணமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தியானிக்கிறதுக்கோசரம் இது ஆறாவதா இருக்கக்கூடிய அஞ்சாவதா இருக்கக்கூடியது வந்து சக்தி விஷுவம். ஆறாவதாக இருக்கக்கூடிய விஷுவமானது கால விஷுவம். கால விஷுவம்னா அது உண்மணியில போய் பிரவேசிச்சு அடங்கி போய் லயமாவே ஆயிடுத்து அப்படின்னு இதுக்கு மேல அதுல கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு பாவிக்கக்கூடியது ஆறாவது விஷுவமா இருக்கக்கூடிய கால விஷுவம். இதுக்கப்புறம் இவ்வளவு தூரத்துக்கு மைன்யூட்டா அந்த ஹ்ரீம்காரத்துல இருக்கக்கூடிய நாதத்தை தியானிக்கணும்ன்றத காமிக்கிறதுக்கோசரம் தான் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வர்றார். ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷரமானது அதுல இருக்கக்கூடிய இம்முன்னு சொல்லக்கூடிய பிந்துவானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வந்து அதனுடைய நாதமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வந்து அது உண்மணின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு போகும்போது
ஃபுல்லா லயமானது அடங்கி போய் அது கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் இருக்குங்கிற அளவுக்கு மைன்யூட்டா நம்ம பாவனை பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கோசரம் இந்த விஷயங்களை பத்தி சொல்லிட்டு வர்றார். கடைசியா சொல்லக்கூடிய 7வது விஷயம் என்ன அப்படின்னா தத்துவ விஷயம். தத்துவ விஷயம்ங்கிறது ஞானத்தை நமக்கு கொண்டு வந்து ஞானத்தினால நமக்கு மோட்சத்தை கொடுக்கணும். இது மாதிரி எல்லாம் பாவனை பண்ணினதுனால மோட்சம்ன்றது எப்படி சித்திக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இது ஞானத்தை கொடுத்து ஞானத்தினாலதான் மோட்சம் ஏற்படணும். அப்ப இந்த ஞானத்தை இந்த நாதத்தினுடைய லயமானதை கவனிக்கிறதுனால நமக்கு எப்படி அந்த ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிற பாவனையை சொல்றதுக்கு தத்துவ விஷயம்னு சொல்றார். அதுக்கு எப்படி பாக்குறோம்னா ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யா கூட்ட வயவேஷு அவயவேஷு 3 கூட்டங்களா இருக்கக்கூடிய அவயவேஷு ககாராதிஷூன்னு ககாராதிஷூன் மனாந்தேஷு அகுலாதி. அகுலம் அப்படின்னு பார்த்தோம்னா மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 2 நம்ம ஆதாரங்கள்னு பாக்குறோமே 9 ஆவரணங்கள் பார்க்கிறோம். 9 ஆவரணங்கள்ல என்னென்னலாம் சொல்றோம்? முதல் ஆவரணமானது மூலாதார அதோகதே அகுல சகசிராரே பூபுரஸ்தித தேவீஹி தது உபரிஸ்திதே விஷவநாம்னே ரக்த வர்ண ஷட்தலபத்மே ஷோடசதல தேவீஹி அப்படின்னு 2 ஆவரணமானது பூபுரமும் 2வது ஆவரணமா இருக்கக்கூடிய 16 தலமும் மூலாதாரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அகுல சகசிராரத்துல தியானிக்கிறோம். அப்போ அகுல ரெண்டு அகுலங்கள் இருக்கு. எது அப்படின்னா மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முதல் ஆவரணம் இருக்கக்கூடிய ஸ்தானமா இருக்கக்கூடியது ஒரு அகுலம், அதுக்கு 2வது ஆவரணமா இருக்கக்கூடியது ஒரு அகுலம், இதுக்கப்புறம் மூலாதார இந்த இடத்துல மேல வந்து பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு அகுலம். 3 அகுலம் இருக்கு. இந்த 3 அகுலங்கள் இருக்கு. இதுக்கு நடுப்புற இருக்கிறதெல்லாம் குலங்கள். அதுக்கு நடுப்புற கூட மூலாதாரம் துவாதட்டான மணிபூரகம்னா குலச்சக்கரங்கள்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 2 அகுல சகசிராரங்கள் அகுல கமலங்கள், மேல இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு அகுலம். இவைகளுக்கு நடுப்புற இவைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாவிக்கிறது. இது எப்படி சொல்றோம்னா அகுலாதி கோனான் மனாந்த அகுலாதி கோன்மனாந்த பிரதேச சம்ஸ்தேஷு சகலேஷு அத்யுஷ்டம். இது என்னன்னா அத்யுஷ்டம்ன்றது என்ன அப்படின்னா இது 3.5 இது எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த 6 சக்கரங்களை முதல்ல பார்த்துருவோம் நம்ம என்னன்னு. மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அகுல சகசிரம்னு ஒண்ணு, அதுக்கு 2வது ஆவரணம் இருக்கக்கூடிய ஷட்தல பத்மம்னு சொல்லக்கூடியது 2வதா இருக்கக்கூடியது ஒரு அகுலம், பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடியது ஒரு அகுலம் சிரசுல பிரம்மரந்திரத்துல. இவைகளுக்கு நடுப்புற இருக்கக்கூடியவை குலங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப மூலாதாரத்துல இருக்கக்கூடிய முதலிய 7 சக்கரங்கள் மூலாதாரத்துல ஆரம்பிச்சு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் சுத்தி ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சக்கரங்கள், நாதம் இது முதலேருந்து நாதத்திலேருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய 8 ஸ்தானங்கள், நாதம் அதுல இருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 8 ஸ்தானங்கள், ஸ்ரீவித்யா மந்திரத்துல இருக்கக்கூடிய 15 அக்ஷரங்கள், இவைகள் எல்லாம் சேர்த்து 29 குல பத்மங்கள்னு தியானிக்க சொல்றார். 29 விஷயங்கள் என்னென்னு பார்க்கணும். மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 2 குல பத்மங்கள், பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு குல பத்மம், இவைகள் மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு சக்கரங்கள் 6, இவைகளுடைய நாதம் முதலிய 8 நாதத்திலேருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய 8 ஸ்தானங்கள், இது தவிர ஸ்ரீவித்யில இருக்கக்கூடிய 15 அக்ஷரங்கள் பீஜாட்சரங்கள் 15 அக்ஷரங்கள் ககாராதி 15 அக்ஷரங்கள், இவைகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் 29 இருக்கு. அவைகள் குல பத்மங்கள்னு தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. குல பத்மங்கள்னு தியானம் பண்ணி இந்த மூலமந்திரத்தை உச்சாரணம் பண்றதுனால இது உண்மணியில போய் சேரும்போது மேலும் கீழையுமாக இந்த மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் இந்த மந்திரமானது போகும்போது இவைகள் எப்படி இருக்குன்னா அத்யுஷ்டம் அப்படிங்கிறது மூளை கீழே இருக்கிறது 3.5 சுத்தி குண்டலினியானது எப்படி இருக்கு அப்படின்னா மூலாதாரத்துக்கு கீழே 3.5 சுத்துல இருக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. 3.5ன்னு சொல்றோம். இந்த 3.5ங்கிறது தான் 3.5 நிமேஷங்கள். ஒரு கண்ணை திறந்து மூடக்கூடிய காலம் இருக்கு, அதை நிமேஷங்கள்னு சொல்லுவோம். அதை தவிர 317 துட்டி
ஒரு துட்டி அப்படிங்கிறது என்ன பிரமாணம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப ரெண்டும் சேர்ந்தது 3.5 நிமிஷமும் 317 துடிகளும் சேர்ந்த ஒரு கால பிரமாணம் உள்ளதுதான் இந்த மூலமந்திரத்தை உச்சாரணம் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப இந்த 3.5 சுத்தோட இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினியானது 3.5 சுத்தோட அந்த மூலாதாரத்துல இருக்குன்னு சொல்றோமே, அந்த 3.5 நிமிஷங்கள், அதுக்கப்புறம் 317 துடிகள், இவைகள் எல்லாம் சேர்ந்து காலப்பிரமாணமாக நமக்கு மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் வியாபிச்சு இருக்கு. இந்த 29 விஷயங்கள் இதுல மூலாதாரம் முதலிய 6 சக்திகள், நாதம் இத்தியாதி 8 ஸ்தானங்கள், இது தவிர 15 பீஜாட்சரங்கள் எல்லாம் சேர்ந்து 29 சேர்ந்தது ஒரு குலபத்மங்கள் அப்படின்னு தியானிக்கிறத தத்துவமாக தியானிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இடத்துல தத்துவ விஷயம். இப்படி தியானிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஞானமானது சித்திக்கும். இப்படி தியானிக்கிறதுனால பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துவுமே நான்கிற ஆத்மவஸ்து அப்படிங்கிற தியானமானது சித்திக்கும், ஞானமானது சித்திக்கும். பிரம்மங்கிறது தனி இல்ல, ஜீவன்கிறது வேறு இல்ல, ஜீவம் பிரம்மமே, ஜீவனும் பிரம்மமே அப்படிங்கிற ஞானமானது சித்திக்கிறதுக்கோசரம் தத்துவ விஷயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி இந்த 7 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி இந்த 7 விஷயங்களையும் தியானிச்சு ஒரு மந்திர ஜபத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். முதல்ல சொன்னது பிராண விஷுவம், இரண்டாவதாக சொன்னது மந்திர விஷுவம், மூணாவதாக சொன்னது நாடி விஷுவம், அது இந்த நாடியில போறதுங்கிறது, பிரசாந்த விஷுவம்ங்கிறது நாலாவது, ஸ்தூல சூக்ஷ்மங்கள் மறைந்து போய் அது சூக்ஷ்ம தரமாக ஆகிறதுங்கிறது பிரசாந்த விஷுவம். அதுக்கப்புறம் சக்தி விஷுவம்ங்கிறது சூக்ஷ்ம தமமாக ஆகி சக்தியிலிருந்து கிளம்பினது உண்மணிக்கு போய் சேரும்போது சூக்ஷ்ம தமமாக லயமாறுதுன்னு சொல்லக்கூடியது சக்தி விஷுவம். அது சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகும்போது சாந்தமா இல்ல கால பிரமாணமே இல்லாமல் அது கொஞ்சம் கூட ஒரு ஸ்பந்தமும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையை இருக்கு அப்படிங்கிற தியானத்தை பண்றது கால விஷுவம். இவைகள் எல்லாம் தத்துவமாக பார்க்கக்கூடியத தத்துவ விஷுவம் அப்படின்னு ஒரு 7 விதமான விஷுவங்களை சொல்லி இந்த இதுல பூர்த்தி பண்றார். இதுக்கப்புறம் இதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை உபசம்ஹார பூர்வகம் ஜபம் லட்சயதி. இந்த மந்திரங்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா 5 விதமான அவஸ்தைகளை பத்தி சொன்னார், அப்புறம் 6 விதமான சூன்யங்களை பத்தி சொன்னார், 7 விதமான விஷுக்களை பத்தி சொன்னார், விஷுவங்களை பத்தி சொன்னார். இதுக்கு முன்னாடி உள்ள 36வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் பார்த்திருக்கிற விஷயங்கள் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவஸ்தைகள் 5 என்னென்ன, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி துரியம் துரியாதீதம்னு சொல்லக்கூடிய 5 அவஸ்தைகளை பத்தி மூலமந்திரத்தை எப்படி நம்ம பாவிக்கணும்ங்கிறது சொன்னது, 5 அவஸ்தைகளை பத்தி சொன்னது, 6 சூன்ய ஷட்கம் அப்படின்னு சொல்லி சூன்யங்கள் எந்தெந்த இடத்துல ஒரு ஆதாரத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடியது, ஒரு சூன்யத்தை விட்டுட்டு அடுத்ததுக்கு வரும்போது சூன்யம்னு வருது. இப்படியாக 6 விதமான சூன்யங்கள், சூன்ய ஷட்கம்னு ஒரு 6 விஷயங்களை பார்த்தோம். விஷுவங்கள் 7 அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். இப்ப இந்த 3 விஷயங்களையும் சொல்லி இவைகள் 3தோட சேர்த்து தியானம் பண்ணி ஒரு மந்திர ஜபத்தை பண்ணும் பொழுது இதோட மட்டும் இல்லாம சகலம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் அப்படின்னு ஒரு 3 விஷயத்த சொல்லி இந்த பாவனையோட பண்றதுனால நமக்கு ஞானமானது சித்திக்கிறது. உபசம்ஹார பூர்வகம் ஜபம் லட்சயதி. ஜபம் பண்ணும்போது இந்த மாதிரியாக ஜபம் பண்ணும்போது ஞானம் சித்திக்கும் அப்படிங்கறத எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா, ஏவம் அவஸ்தா சூன்ய விஷுவாந்தி சக்ராணி பஞ்ச ஷட் சப்த நவச்ச மனோரதார்த்தாம்ஸ்ச ஸ்மரதோர்நாச்ச உச்சாரணம் து ஜபஹ. மந்திர ஜபத்தை உச்சாரணம் பண்ணும் பொழுது இந்த வித்தியைகளை எல்லாத்தையும் தியானிச்சு மந்திர ஜபத்தை பண்றதுதான் ஜபம். இப்படி பண்ணாதான் இதுக்கு ஜபம்னு பேரு அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, ஏவம் அவஸ்தா 5 விதமான அவஸ்தைகள், சூன்யன் சட்கங்கள், விஷுவாதி சப்த விஷுவங்கள், சக்கரங்கள். அப்புறம் சக்கரம்னு வந்திருக்காரு. சக்கரம்னு வரும்பொழுது சக்கரத்துக்கு இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற விஷயங்கள் அவஸ்தா சூன்ய விஷுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விஷுவங்கள் சொல்லியிருக்கிறது 3 ஏற்கனவே பார்த்தது. இதுக்கு மேல சக்கரம்னு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சகலம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் அப்படின்னு ஒரு 3 விதமாக சக்கரங்களை பாவிக்கக்கூடிய ஒரு கிரமத்தை சொல்லி கொடுக்கிறார். எப்படி அப்படின்னா,
நம்ம அந்தர்யாகத்துல பண்ணக்கூடிய இந்த 9 சக்கரங்கள் இருக்கே, மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 2 சக்கரம், அது முதல் ஆவரணமானது மூலாதார அதோகதே அகுல சகசிராரே பூபுரஸ்துத தேவி. அப்ப பூபுரஸ்தேவி தேவியா இருக்கக்கூடியது மூலாதாரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். அப்புறம் அதுக்கும் மூலாதாரத்துக்கும் நெடுப்புற இருக்கக்கூடிய விஸ்வநாம்னின்னு சொல்லக்கூடியது 2வது சக்கரத்தினுடைய ஒரு இடம். 3வதா இருக்கக்கூடியது மூலாதாரமே. இப்போ மூலாதாரம்ன்றது 3வது ஆவரணம். 4வது ஆவரணங்கிறது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்துல சதுர்தசாரம். 5வது ஆவரணமா இருக்கக்கூடியது மணிப்பூரகத்துல பகிர்தசாரமாக அந்த இடத்துல 5வது ஆவரணமானது இருக்கு. 6வது ஆவரணமா இருக்கக்கூடியது அநாகத சக்கரத்துல இருக்கு. விசுத்தியில 7வது ஆவரணத்தை தியானிக்கணும். 7வது ஆவரணமாக இருக்கு. அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய உண்மணி அப்படின்னு சொல்லக்கூடியது திரிகோண ரூபமா இருக்கக்கூடிய 8வது ஆவரணமாக தியானிக்கணும். அப்புறம் பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஞா சக்கரத்துல 9வது ஆவரணமாக தியானிக்கணும். இப்படின்னு சொல்றது இருக்கே, இதுக்கு இது மாதிரி தியானிக்கிறதுக்கு என்ன பேருனா சகலம். சகலம் அப்படின்னு சகல தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் 9 சக்கரங்கள், சக்கரத்துல இருக்கக்கூடிய 9 ஆவரணங்களை இந்த ஆதாரங்கள்ல இருக்கிறதாக அந்த சக்கரத்தினுடைய பூபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு யந்திரமானது, சக்கரமானது மூலாதார அதோகதே அகுல சகசிராரே பூபுரஸ்தித தேவி. பூபுரம்ன்ற சக்கரமானது மூலாதாரத்துக்கு கீழே அகுல சகசிராரத்துல இருக்குன்னு தியானிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது ஆவரணம் சர்வானந்தமய சக்கரமானது ஆக்ஞால இருக்குன்னு தியானிக்கக்கூடிய இந்த தியானத்துக்கு என்ன பேருனா சகலம்னு பேரு. ஞாசம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆரம்பிச்சு பிந்து இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல ஆரம்பிச்சு ஒரு அங்குலத்துல அமாம் சோகு ஐங்கீம் சோகு அப்படின்னு ஆரம்பிச்சு 9 ஆவரணத்தை இங்க சமணியில முடிக்கிறோம் இல்லையா ஞாசத்துல. அந்த மாதிரி தியானிக்கக்கூடிய 9 ஆவரணங்கள், திருப்பி சக்கரங்கள் இங்கே ஆக்ஞாலேருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில 9 ஆவரணங்கள் இருக்கு அப்படின்னு தியானிக்கக்கூடியது சகல நிஷ்கலம்னு சொல்லக்கூடிய ஒரு தியானம். 3வதா இருக்கக்கூடிய சகல நிஷ்கலம். சகல நிஷ்கல தியானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல ஒரு ஆவரணமும் ஆக்ஞாலேருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள்ல 9 ஆவரணங்கள் 9 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு தியானிக்கக்கூடிய பாவனைக்கு பேர் என்னன்னா சகல நிஷ்கலம்னு பேர். இதுக்கப்புறம் நிஷ்கலம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பிரம்மரந்திரத்திலேயே சகசிராரத்திலே பிரம்மரந்திரத்திலேயே 9 ஆவரண சக்கரங்களும் அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கு. ஒன்னொன்னும் அதுக்குள்ள உள்ள லயமாகி பிந்துவாகவே இருக்கு அப்படின்னு தியானிக்கக்கூடிய பிந்துவை தவிர வேற எதுவுமே இல்லை. பிந்து தான் இந்த 9 ஆவரணங்களாக விரிஞ்சு விமர்சமாக இருக்கு அப்படின்னு தியானிக்கக்கூடிய ஒரு தியானம் இருக்கு. அதுக்கு நிஷ்கல தியானம்னு பேர். ஆக ஞாசங்கள் இதை வச்சுதான் ஞாசங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஞாசங்கள் எப்படி என்னத்துக்கோசரம் இந்த மாதிரி மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆக்ஞா வரைக்கும் பகிஷ்சக்கர ஞாசம் அந்த சக்கர ஞாசம்லாம் சொல்லி காமிச்சுட்டோ, அதுக்கு மேல இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆவரணமாக பிரம்மரந்திரம் இந்த உண்மணி வரைக்கும் 9 ஆவரணங்களா வந்துட்டோ, அதுக்கப்புறம் மகாபிந்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மூலமந்திரத்தை சொல்லி அந்த இடத்துல 9 ஆவரணமுமே சமஷ்டி ரூபமாக பிந்துவாக நிஷ்கலமாக அந்த இடத்துல இருக்கு. அந்த பிந்து தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு தியானிக்கக்கூடிய 9 ஆவரணமா இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்துக்கும் காரணமானது பிந்துவே அப்படின்னு தியானிக்கக்கூடியது நிஷ்கல தியானம். ஆக 3 சக்கரங்களை 3 விதமாக தியானிக்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா சகல தியானம், நிஷ்கல தியானம், சகல நிஷ்கல தியானம்னு சக்கரங்களை பாவிக்கக்கூடியது 3 வகை. இந்த 3 வகையும் தனித்தனியாக இருக்குன்னு சொல்றோமோ, இவைகள் எல்லாத்துக்கும் காரணம் பிந்துவா இருக்கக்கூடிய அந்த சர்வானந்தமய சக்கரம்னு சொல்லக்கூடிய பிந்துவானது இந்த கடைசியில நிஷ்கல தியானம். எதுக்கோசம் நம்ம மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆக்ஞா வரைக்கும் இந்த வெஷ்டி சமஷ்டியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது சக்கரங்கள் இது மாதிரி இந்த ஆதாரங்கள்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்தே ஆரம்பிச்சு இங்க ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல ஆரம்பிச்சு 9 ஆவரணங்களுமே இந்த இடத்துக்குள்ளேயே தியானிக்கிறதுங்கிறது சகல நிஷ்கல தியானமாக தியானிச்சு இவைகள்லாம் பண்றதுடைய பர்பஸ் என்ன, எதுக்கோசரம் அப்படின்னா நிஷ்கல தியானமானது சித்திக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடிய நிஷ்கல தியானமாக
பிந்து தான் சர்வத்துக்கும் காரணம். அந்த பிந்துங்கிறது தான் லலிதை. சர்வானந்தமய சக்கரத்தில் இருக்கக்கூடிய பிந்து தான் லலிதை. அதுதான் சமஷ்டியாக மூலமந்திர ரூபமாக பிந்துவானது பிரம்மரந்திரத்துல இருக்கு. அது வேறு இல்ல, நான்கிற ஆத்மவஸ்து வேறு இல்லை அப்படிங்கிற பாவனையோட பண்ணியதுதான் இந்த மந்திரம். ஆக இந்த மாதிரி யார் ஒருவன் நிஷ்கல தியானத்துல தியானிச்சு மந்திர ஜபத்தை பண்றாளோ அவளுக்கு ஞான சித்தியானது ஏற்படும். என்ன ஞான சித்தி? வெவ்வேறுன்னு தனித்தனியாக வெவ்வேறாக பகுவாக இருக்கக்கூடியவை எல்லாமுமே சேர்ந்து ஏக்கமாக ஆகக்கூடியது நிஷ்கலம். அங்க ஏக்கம்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றதை தியானிச்சு இந்த மாதிரி தியானிக்கிறதுனால அது வேறு இல்லை நான் வேறு இல்லைங்கிறதையும் தியானிக்கணும். சர்வம் பிரம்மமயம்னு தியானிக்கணும். சர்வம் பிரம்மமயம்ங்கிறது போனதுக்கு அப்புறம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலை வரணும். எல்லாம் பிரம்மம்னாக்க நான் ஒண்ணு இருக்கே, அது மட்டும் பிரம்மத்தை தவிர வேறவா? நான்கிறதும் பிரம்மன் தான் அப்படிங்கிறது சித்திக்கணும் இல்லையா? அதுக்குதான் இந்த நிஷ்கல தியானம். அப்போ பிரபஞ்சத்துல இந்த எல்லாத்துக்கும் வெவ்வேறாக 9 இருக்கக்கூடியவை, சகலமும் வெவ்வேறாக இருக்கக்கூடியவை, வெவ்வேறா இருக்கக்கூடியவை அத்தனையும் சமஷ்டியாக ஒண்ணுன்றத சொல்லிவிட்டு அந்த ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னாக்க ஒன்னை தவிர ரெண்டாவது வஸ்துவே இல்லை, பிரம்மத்தை தவிர ரெண்டாவது வஸ்துவே இல்லைன்னு தெரியக்கூடிய தியானமானது வந்ததுக்கு அப்புறம் அது நான்கிறதும் அதே தான், நான்கிற ஆத்ம வஸ்துவும் அதே தான் அப்படிங்கிற தியானத்தோட இந்த மந்திர ஜபத்தை பண்ணும் பொழுது அதுதான் ஞான சித்தி. அந்த ஞான சித்தியை எப்படி கொண்டு வந்து விடும் அப்படின்னா இந்த மாதிரி பாவிச்சு 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 மந்திர ஜபம் பண்ணி 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 அந்த தியானமானது சித்திக்கும் போது ஞான சித்தியானது ஏற்பட்டு தத்வாரா இங்க இருக்கும் போதே அவன் எப்படி இருக்கான்னா ஜீவன் முக்தனாவே இருக்கான் அப்படிங்கிறத அந்த நிலையை காமிக்கிறதுக்கோசரம் இந்த விஷுவங்களை பத்தி சொல்லி சக்கரங்களையும் காமிச்சு இந்த சக்கரத்தெல்லாம் தியானிச்சு மந்திர ஜபத்தை ஜபம் பண்ணும். இது ஒரு ஆவர்த்திக்கு நம்ம பண்ண முடியாட்டா கூட ஒரு சில வாட்டி இந்த மாதிரி பாவிச்சு தியானம் பண்றது. ஒரு சகசிராவர்த்தியை ஜபம் பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல முதல்ல ஆரம்பத்துல சொல்லியிருக்கக்கூடிய 58 வர்ணங்களாக எப்படி பிரிச்சு காமிச்சார் அப்படிங்கிறது தியானிக்கிறது. சமஷ்டினா என்ன, வெஷ்டினா என்ன, பராபசந்தி மத்தியமா வைகரின்னு சொல்லக்கூடிய வாக்ரூபமாக இது இருக்கு அப்படிங்கிறத தியானிச்சு பரான்னு சொல்லக்கூடிய ஆத்மவஸ்து தான் இது சங்கல்ப ரூபமாக ஆரம்பிச்சு அது அநாகதத்துக்கு வரும்போது பிராணவாயுவாக ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அது விசுத்திக்கு வரும்போது அது மத்தியமாவானது மத்தியமாவாகி அதுல ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் மத்தியமாவாக ஆகி அது வைக்கரியாக அக்ஷர ரூபமாக வெளியில வரும்பொழுது அது மந்திராத்மகமாக இருக்கு. இந்த மந்திராத்மகமாக வரக்கூடிய ஞானமானது அது வேறு இல்லை, பரான்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து வேறு இல்லை. இது மாதிரி ஒரு வாட்டி ஜபம் பண்ணும் பொழுது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த மாதிரி தியானிச்சு மந்திர ஜபத்தை பண்ணிட்டே வரும்போது இது சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் என்னென்ன இருக்குங்கிறத திருப்பி ரீவிசிட் பண்ணி அதை படிச்சு மனசுல வாங்கிட்டு ஒரு வாட்டி ஒரு மாதிரியான பாவனையோட மந்திர ஜபத்தை பண்றது. இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா இந்த பாவனா தார்டியத்தோட மந்திர ஜபத்தை பண்ணும் பொழுது இது ஞான சித்தி கொடுத்து இங்க இருக்கும் போதே ஜீவன் முக்தி நிலைக்கு இது கொண்டு வந்து விடுங்கிறதுனால தான் அஸ்ஸஸ்ரீ லலிதா மகாத்ம சுந்தரி பிரம்ம வித்யா மகாமந்திரஸ்யான்னு ஆரம்பிக்கிறோம். எப்படி பிரம்ம வித்யாக ஆகும் அப்படின்னா இந்த பாவனையோட பண்ணினா பிரம்ம வித்யா, இல்லைன்னா எல்லா மந்திரம் எல்லா மற்ற விஷயங்கள் சொல்ற மாதிரி வாக்குல நம்ம வாயில வரக்கூடிய அக்ஷரங்கள் மாதிரி தான் அது ஆகும். ஆனா அர்த்தம் தெரியாமலே எத்தனையோ ஜபம் பண்ணின்னு வந்தா தான் இந்த அர்த்தங்கள் தெரியறதுக்கே பிரமாணம் ஏற்படும். இப்ப விஷயங்கள் தெரிஞ்சாச்சு அப்படின்னா இனிமே இந்த அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணி ஒரு விஷயத்தையும் இன்னும் பின்னாடி 15 விதமான அர்த்தங்கள் கொடுக்க போறார். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே எப்படி பாவனையை வச்சுக்கணும்னு. இதுக்கப்புறம் ஒரு 15 இந்த டோட்டலாவே இன்னும் 2வது முதல் அத்தியாயம் பூராவுமே இப்ப சொல்லி முடிச்சாச்சு. நீ முடிய போறது கடைசியில சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ண போறார். சமர்ப்பணம் பண்ணி கடைசி ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ண போறார். சொல்லி பண்ணினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய 2வது அம்சம் பூரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய 15 விதமான அர்த்தங்களை பற்றி சொல்ல போறார். இப்படி 15 அர்த்தங்கள் இதுக்கு இருக்குன்றத 2வது அம்சத்துல சொல்லி பூர்த்தி பண்ண போறார். இந்த முதல் அம்சத்தினுடைய பூர்த்தி இப்ப என்ன அப்படின்னா இந்த பாவங்களை வச்சுண்டு மந்திர ஜபத்தை பண்ணணும். இப்படியாக பண்ணிட்டு என்ன சொல்றார் கடைசியா சமர்ப்பணம் முதல் அத்தியாயத்தினுடைய சமர்ப்பணம் என்ன சொல்றார்? பாஸ்கர ராயேன குரோ கருணா வசதஹ மிஷிதே வரிவஸ்யாதி ரகஸ்யே பூர்வாம்சஹ பூர்வகத
பூர்ணதாம ஆகதம் பூர்ணதாம் அகமது. என்ன சொல்ல வர? பரம ரகசியமான இந்த விஷயமானது பாஸ்கரராயர் சொல்லியிருக்கிறது எல்லாமுமே அவருடைய குருவாக இருக்கக்கூடிய நரசிம்மானந்தநாதர் இருக்காரு, அவருடைய கருணையினால நமக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி நமக்கு கொடுக்க வந்தது. இது ஞானத்தை கொடுக்கட்டும், பூர்ணத்துவத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி மங்களாச்சரணம் சொல்லி இதுக்கான பூர்த்தி ஸ்லோகத்தை சொல்லி சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோங்கிறத மட்டும் ஒரு முதல் அம்சத்தை பூர்த்தி பண்றது போது என்னென்ன விஷயங்கள் இதுல பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த அவகாசத்திலேருந்து நம்ம 15 விதமான அர்த்தங்கள் 2வது அம்சத்துல சொல்லியிருக்கார். அது என்னன்றதை பார்க்க போறோம். இது வரைக்கும் சொன்னதுல மங்களாச்சரணத்துல சொல்லிட்டோம். ஞேயம் பிரம்ம பிரகாசக அப்படிங்கிறது அவர் எடுத்துட்ட முதல் டாபிக். ஞேயம்னு சொல்லக்கூடிய நம்ம அறிய வேண்டிய விஷயம் என்னவோ அது பிரம்மமே அப்படின்னு சொல்ல, அறியக்கூடிய விஷயமானது பிரம்மமே, பிரம்ம பிரகாசக அப்படிங்கிறது முதல் டாபிக் அவர் எடுத்துட்டது. ஞேயா சக்தி விமர்சக, அந்த பிரம்மமானது சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சமாக இருக்கக்கூடியது ஞேயா ஸ்ரீலிங்க ரூபமாக சொல்லி ஞேயம் பிரம்ம பிரகாசகான்னு சொல்லிட்டு ஞேயா சக்தி விமர்சக அப்படின்னு 2வதாக சொல்லி ஞானஸ்ய சதுர்தச வித்யா காயத்ரி, காயத்ரி மந்திரத்தினுடைய எப்படிலாம் இருக்கோ அதுல இருக்கக்கூடிய முதல் கூட்டங்கள், ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எப்படி ஒரு அக்ஷரமும் நான் சதுர்விதா காயத்ரியோட ஐக்கியப்படுத்தி சொன்னது 3வதான விஷயம். ஞானமய சதுர்தச வித்யா காயத்ரி. அதுக்கப்புறம் வேதே ஸ்ரீ வித்யா, வேதத்துல ஸ்ரீ வித்யா மந்திரமானது எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி 4 வேதத்திலையும் எப்படி இந்த ஸ்ரீ வித்யினுடைய மந்திரமானது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி காமிச்சார். வித்யா கூட்டத்ரய வர்ணாக, 3 விதமான கூட்டங்கள், அதுல இருக்கக்கூடிய வர்ணங்கள் என்னென்ன அப்படிங்கறத எடுத்து காமிச்சது. ஹிருல்லேகா நாதஹா, ஹிருல்லேகான்னு சொல்லக்கூடிய ஹ்ரீம்காரத்தில் இருக்கக்கூடிய நாதங்கள் என்னென்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதாவது பிந்துலேன்னு ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்னங்கிறத எடுத்து காமிச்சது. வித்யா வர்ணே யத்தா, அதுக்கப்புறம் வித்யா வர்ணானாம் மாத்ராஹ காலஸ்ச, ஒரு விஷயங்களையும் ஒரு அக்ஷரத்தையும் சொல்லும் போது அதுல எத்தனை வர்ணங்கள் இருக்கு, வர்ணங்கள் மொத்தம் 58, அதனுடைய மாத்ரா காலங்கள் என்ன, உச்சாரண காலங்கள் என்ன அப்படிங்கறது எடுத்து சொன்னது. வர்ண உற்பத்தி ஸ்தானம் பிரம்மாபியந்தர யத்னாக, அதனுடைய எத்தனங்கள் என்ன, எத்தனங்கள்னாக்கா அது சொல்லக்கூடிய பிரயத்தனங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி காமிச்சது. வர்ணானாம் ஸ்திதி ஸ்திதானாம் ரூபம் ஆகாரஸ்ச, அப்படின்னு ஆரம்பிச்சு வரக்கூடிய அக்ஷரங்கள்ல இருந்து எல்லாமுமே வர்ணங்கள். முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது இக்கு பிளஸ் அ அப்படின்னு அதை பிரிச்சு அதனுடைய வர்ணங்கள், அதனுடைய ஸ்திதி ஸ்தானங்கள் என்னென்ன, அதனுடைய ஸ்திதிகள் என்னென்ன, எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதனுடைய ஸ்தானம் என்ன நம்மளுடைய சரீரத்துல அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கார். பிந்துவாதி நவகஸ்ய ஸ்திதிஸ்தானம் ரூபம் ஆகாரஸ்ச, பிந்துவாதி நவசக்கரஸ்ய, ஹிருல்லேகையில இருக்கக்கூடியது அந்த இம்முன்னு சொல்லக்கூடிய நாதமானது ஒரு நாதத்திலேருந்து ஆரம்பிச்சு அது பிரம்மரந்திரம் வரைக்கும் எந்தெந்த ஸ்தானத்துல எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பிந்துவாதி அப்படின்ற சப்தத்தினால பிந்துலேருந்து ஆரம்பிச்சு பின்னாடி எப்படிலாம் போறது அப்படிங்கறத சொல்லியிருக்கார். வர்ண உச்சாரண பிரகார, வர்ணத்தினுடைய உச்சாரணங்கள் எந்தெந்த ஸ்தானத்திலேருந்து வருது, கண்டத்திலேருந்து வருது, மூர்த்தினிலேருந்து வருது, ரேபமானது மூர்த்தியிலேருந்து வருது, இப்படிலாம் இந்த ஸ்தானங்கள் எந்தெந்த இடத்தை தொட்டுண்டு இந்த அக்ஷரமானது வெளியில வருது அப்படிங்கறத பத்தி சொன்னார். வர்ண உச்சாரண கால நிஷ்கர்ஷ, இந்த கால நிஷ்கர்ஷமானது காலமானது எப்படிலாம் ஒரு அக்ஷரத்தையும் சொல்றதுக்கு எத்தனை காலங்கள் ஆறுது அப்படிங்கிறத கால உச்சாரணத்தை பத்தி சொன்னார். வெஷ்டா சமஷ்டியா பின்னாக கூட்டாக, வெஷ்டினா என்ன சமஷ்டினா என்ன, ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி விஷயங்கள் ஒரு கூட்டத்துக்குள்ளேயும் பூயிஷ்டமா எப்படி இருக்கு, அது மொத்தமா கலெக்டிவா அந்த பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள சமஷ்டியாக எப்படி இருக்கு அப்படிங்கறத சொன்னார். பிரத்யக்ஷரம் ஸ்வரூபம், ஒரு அக்ஷரத்துக்கும் தனித்தனியான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத சொல்லி காமிச்சார். பிந்த்வாதீனாம் ஸ்வரூபம், 15 அக்ஷரத்தை சொன்னதுக்கு மேல பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிரீங்காரத்தில் இருக்கக்கூடிய நாதத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத எடுத்து காமிச்சார். அப்புறம் ஜபகால விபாவியம், ஜபகாலத்துல நம்ம பண்ண வேண்டிய பாவங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத
அப்படிங்கிறத பாவத்தை கோதுறோம். அவஸ்தா பஞ்சகம், அப்புறம் சூன்ய ஷட்கம், பிராண விஷுவம், மந்திர விஷுவம், நாடி விஷுவம், பிரசாந்த விஷுவம், சக்தி விஷுவம், கால விஷுவம், தத்துவ விஷுவம் அப்படின்னு 7 விதமான விஷுவங்களை சொல்லி இவைகளை சக்கரங்களோடையும் சேர்த்து பாவிச்சு மூலாதாராதி நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் சக்கரத்தையும் சேர்த்து ஐக்கியப்படுத்தி அந்த மூலமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரத்திலையும் ஒரு ஆவரணத்துக்கும் ஒரு அக்ஷரத்தை சொல்றோமோ, அந்த அக்ஷரமானது என்ன? பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த அக்ஷரமானது எந்த ஆவரணத்தை பூயிஷ்டமாக தெரிகிறது அப்படின்னா என்ன? முதல் ஆவரணம்னு எடுத்துட்டோம்னா லகார பிரகிருதிக அப்படின்னு சொல்றோம். ல அப்படின்றது 3 லகாரம் வருது. இந்த 3 லகாரமும் 3 கூட்டத்திலையும் வருது. இந்த 3 லகாரம் 3 கூட்டத்திலையும் வரக்கூடிய லகாரமானது பூயிஷ்டமாக மூலாதார அதோகதே அகுலசகஸ்ராரே அகுலசகஸ்ரம் இப்படியாக பார்த்தோம்னா 15 அக்ஷரங்கள்ல 8 அக்ஷரங்களாக ரிப்பீட்டேஷனை விட்டோம் அப்படின்னா 8ஆக பிரியும். 8ஆ பிரிஞ்சது 8 ஆதாரங்களுக்கு வந்தாச்சு. 8 ஆவரணத்துக்கு வந்துடும். 9வது ஆவரணத்துக்கு சமஷ்டியாக மொத்தமாவே என்ன சொல்றோம்? சுத்த பஞ்சதசி மந்திரத்துக்கு சர்வானந்தமய சக்கராய நமஹான்னு சொல்றோம். அப்போ 9வது ஆவரணம் என்னன்னா சமஷ்டியாக இந்த முழு மூல மந்திரமானது சமஷ்டியாக 9வது ஆவரணம் சர்வானந்தமய சக்கரம். இப்படியாக ஆதாரத்தையும் மந்திரத்தையும் இந்த நம்மளுடைய ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இவைகள் எல்லாத்தையும் ஐக்கியப்படுத்தி மந்திர ஜபத்தை பண்ணும் பொழுது இது ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் ஆக்ஞாலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஸ்தானங்களாக பிந்துலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் உண்மணி வரைக்கும் வரக்கூடியதுக்கு அந்த இடத்துக்குள்ள 9 ஆவரணங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து சமஷ்டியாக நிஷ்கல தியானமாக பிரம்மரந்திரத்துல எல்லாத்துக்கும் காரணமானது பிந்துவே. அது ஒண்ணுதான், அதுவே நான், அதுவே லலிதை அப்படிங்கிற பாவனையோட தியானம் பண்ணக்கூடிய மந்திரத்தை யார் ஒருவன் இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு வரானோ மந்திர ஜபத்தை அவனுக்கு ஞான சித்தியானது ஏற்பட்டு அத்வைதமான ஞான சித்தியானது ஏற்பட்டு அதனால அவனுக்கு இங்கேயே அவன் ஜீவன் முக்தனாக இருப்பான் அப்படிங்கறத சொல்லி முதல் அம்சத்தை பூர்த்தி பண்றார். 2வது அம்சத்துல இதுக்கான 15 விதமான அர்த்தங்களை பற்றி சொல்ல போறார். இதை அடுத்த அவகாசத்துல பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உடனே